வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு குட்டி கதை. ஒருத்தன் இறந்து மேலே போயிட்டான். மேலே போன உடனே யமதர்மன் இவனோட பாவ புண்ணிய புக்கை எடுத்துட்டு வாடா, இவன் புண்ணியம் செய்திருந்தா இவனை விட்டுறலாம் அப்படின்னு பார்த்தா புண்ணியம் எங்கேயுமே இவன் செஞ்ச மாதிரி இல்லை. இவனை எண்ணெய் சட்டியில் போட்டு பொரிச்சிருங்க அப்படின்னு பதறி போயிட்டான். ஐயோ, என்னை எண்ணெய் சட்டியில் போடாதுங்க, நான் ஏதாவது புண்ணியம் பண்ணியிருப்பேன், அந்த புக் எடுத்து பாருங்கன்னா புக் எடுத்து பார்த்தா எங்கேயும் இல்லை, எல்லாமே மோசம். அப்போ ஒரு இடத்துல பார்த்தா இவ்வளோ போல் ஒரு ஆளுக்கு நூல் கொடுத்துருக்கான். ஓ, இவன் நூல் கொடுத்துருக்காயா, சரி ஓகே, நான் மோட்சத்துலேருந்து இந்த நூலை போடுறேன், நீ இந்த நூலை பிடிச்சி மேலே ஏறி வாடா அப்படின்ட்டாப்புல. இவன் நூலை போட்டார். இவன் மேலே ஏறி வந்துட்டு கீழே பார்த்தா நிறைய பேர் மேலே ஏறி வந்துகிட்டு இருக்காங்க. யோ, இது ஏன் நூலியா, இதில் நீங்கள் எப்படி ஏறுவீங்கன்னு கேள்வி கேட்க யமதர்மன் கோபத்தில் நூலை விட்டார். நீ கொடுத்ததே இவ்வளோ போல் நூல், அதில் 4 பேர் ஏறி வந்தால் உனக்கு என்னையான்னு. நம்ம வாழ்க்கையிலையும் சிலர் நம்மளை பின்பற்றி மேலே ஏறி வரட்டுமே, நம்ம அவங்களுக்கு உதவி செய்வோம். நன்றி.